பையன் என் கண்ணு முன்னாடியே இவ்ளோ வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கானே. பெத்தவன் நான் எதையும் செய்ய முடியாம பாத்துக்கிட்டு இருக்கேனே. இன்னும் எத்தனை நாளைக்குதான் என் பையன் இப்படி கஷ்டப்பட போறான்? வேணும்னே என் மகனை, அதுவும் எல்லாரும் அனாதேன்னு சொன்னாங்களே. இனிமே நான் யாருக்காகவும் பார்க்க போறதில்ல. சிவாவோட கஷ்டத்துக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன். நாளைக்கே சிவா யாரு, நான் யாருன்னு எல்லாருக்கும் சொல்ல போறேன். அப்பெல்லாம் எனக்கு தோணும், அப்ப மத்த நாள்லாம் நான் அழகா இல்லையான்னு. ஆனா இன்னைக்கு உங்களை பார்க்கும் போதுதான் எனக்கு அதுக்கான அர்த்தம் புரியுது. என்ன புரிஞ்சுது? மத்த நாள்ல நம்ம முகம் இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கும் போது இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு உங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் தெரியுது. அதுக்கு நீ நார்மலாவே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? இதுக்கு எதுக்கு இவ்ளோ விளக்கம் குடுக்கற? எப்படியும் நீங்க வெளியில போனீங்கன்னா எல்லாரும் நீங்க அழகா இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுக்கும் மருமக சொல்றதுக்கும் வித்தியாசம் வேண்டாமா? சரி, எனக்கு ஐஸ் வச்சதெல்லாம் போதும். கபிலன் எங்க? அவன் ரெடி ஆயிட்டானா இல்லையா? அதெல்லாம் ரெடி ஆயிட்டாரு. ரெடி ஆனதும் முகத்தை கண்ணாடியில கூட ஒழுங்கா பாக்கல. அவங்க அக்கா கபிலான்னு கூப்பிட்டதும் ஓடி போயிட்டான். விடு, அதுவும் நல்லதுக்குதான். இந்திராணி இன்னும் கபிலன் மேல அக்கறையோட இருக்கிறது நல்ல விஷயம் தானே? இந்திராணி அன்னைக்கிட்ட மட்டும் இந்த குடும்ப சொத்தோட பவர் இல்லனா நீங்க இப்படி சொல்லுவீங்களா? இதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா சொல்ல மாட்டேன் தான். அவகிட்ட எதுவுமே இல்லாதப்போ நான் எதுக்கு அவளை மதிக்கணும்? என்ன ரித்திகா, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அத்தை. அப்புறம் என்ன செய்றா உன் அக்கா? அத்தை, நான் சிரிச்சது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்க. இனிமே உங்க முன்னாடி நான் சிரிக்க மாட்டேன். அதுக்காக அவளை என் அக்கான்லாம் சொல்லாதீங்க. சரி சரி. ஓயிலையும் அந்த அண்ணாத பையலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நேரம் அந்த ஐலி பரபரப்பா இந்த வீட்டை சுத்தி வந்திருப்பாளே. ஆனா இன்னும் ஆளை காணுமே. எங்கயோ தப்பா இருக்கு. அப்படி இல்ல ரித்திகா, நேத்து நைட்டு நடந்த சம்பவம் அதுங்களை அப்படி பாதிச்சிருக்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? போன் பண்ணி வர சொல்லவா? வேண்டாம்மா. எந்த கோயிலுக்கு போயிருக்காமா? வழக்கமா அங்காளம்மன் கோயிலுக்கு தான் போவாரு. இன்னைக்கு எதுவும் சிவன் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு போனாரு மாமா. உங்க அம்மாவுக்கும் சிவனை தான் ரொம்ப பிடிக்கும். என்ன மாமா சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஏத்த அப்படி நடந்திருக்க கூடாதுமா. மாமா ப்ளீஸ் வேண்டாம், அத பத்தி பேச வேண்டாம். இப்பதான் நான் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். திரும்ப நீங்க அதை ஞாபகப்படுத்தாதீங்க. அவ்வளவு ஈஸியா அது மறக்கிற விஷயமா? மறக்கிறது கஷ்டம்தான் மாமா. ஆனா சில விஷயங்களை மறந்தாதானே நம்ம நார்மலா இருக்க முடியும். இந்த அவமானத்தை மறக்க கூடாது ஐலி. அப்பதான் இந்த அவமானத்துக்கு நான் பதிலடி கொடுக்க முடியும். மாமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஏத்து எல்லாரும் என்ன சொன்னாங்க? சிவா ஒரு அனாதை, அவன் இருந்தா நான் இருக்க மாட்டேன்னு ஆளாளுக்கு பேசினாங்கல்ல. அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் பதில் சொல்ல போறேன். ஒரே குரல்ல ஒரே பதிலா எல்லாருக்கும் சொல்ல போறேன். புரியல மாமா, என்ன சொல்ல போறீங்க? உண்மையை சொல்ல போறேன் ஐலி. என்ன சம்பந்தி, கல்யாணத்தப்ப கூட இப்படி ரெடியா இருக்க மாட்டீங்க போல இருக்கு. சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? எல்லாம் உங்க பொண்ணு பண்ற வேலைதான் சம்பந்தி. காலையில இருந்து என்னை இம்சை பண்ணிட்டு இருக்கா. யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு மருமக கையால மேக்கப் பண்ணிக்கிற பாக்கியம்? உலகத்துல எந்த மாமியாருக்கும் இது கிடைக்காது. சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க, கதவை மூடிட்டு வரேன். சம்பந்தி, இன்னைக்கு
இந்திராணியே இந்த சொத்து முழுக்க கபிலன் பேர்ல எழுதி வைக்க போறாங்க. என்னம்மா சொல்றீங்க? அவங்க எப்படி எழுதி கொடுப்பாங்க? அவளா எப்படி எழுதி கொடுப்பா? அவளை எழுதி கொடுக்க வைக்க போறோம். இல்ல எனக்கு புரியல. சமந்தி, புரியுற மாதிரி நாங்க சொல்றோம். இன்னைக்கு உங்களோட கல்யாண நாள். அதுக்காக பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இங்க வந்திருக்காங்க. உங்களோட முக்கியமான சொந்தக்காரங்க கூட வந்திருக்காங்க. இதுதான் நமக்கு சரியான சான்ஸ். மேடையில நீங்களும் சம்மந்தியும் நிக்கும் போது நானும் செல்லம்மாவும் இந்திராணி கிட்ட ஒண்ணு கேட்க போறோம். என்ன கேட்க போறீங்க? ஏன் இந்திரா, வார்த்தைக்கு வார்த்தை உன் சித்தியையும் சித்தப்பாவையும் உன் அப்பா அம்மா மாதிரின்னு சொல்றியே, அவங்களோட கல்யாண நாளுக்கு நீ எதுவுமே கிஃப்ட் கொடுக்க மாட்டியா? இப்படி வெறுங்கையோட வந்து நிக்கிறியேன்னு நாங்க கேட்போம். உடனே அந்த இந்திராணி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன gift கொடுக்கறது? நான் என்ன மூணாவது மனுஷியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? இருந்தாலும் இந்திராணி கிஃப்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, மத்தவங்க குடுக்கறதுக்கும் நீ குடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு அவளை உசுப்பேத்துவோம். உடனே நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி, என்ன சம்பந்தி உங்க பொண்ணு கிட்ட நீங்க எதுவும் gift வேணும்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். உடனே நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? கிஃப்ட் கேக்குறதுல பிரச்சனை இல்ல சம்பந்தி, நான் கேட்டதை இந்திராணி குடுக்கலனா எனக்கும் கஷ்டம் அவளுக்கும் கஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்லணும்.